கட்டளையின் கருத்தரங்கம் 30வது கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான கருத்தரங்கை மிகச் சிறப்பான முறையில் சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உயர் திரு ராஜா சங்கர் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான அந்த கருத்தரங்கிற்கு சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஆன்மீக செம்மல் சிவவாக்கியார் டாக்டர் ஸ்ரீ தம்ரான் என்ன பேர் ரிஷபானந்தர் அவர்களை வணங்கி மகிழ்வதில் பெருமை கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்தரங்கு மற்றொரு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஜோடர்களுக்கெல்லாம் ஒளிகாட்டி அவர்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்து வழிகாட்டி கொண்டிருக்கும் எமது அருமை நண்பரும் மானசீக குருவுமான மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய உயர் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் அல்லாது இந்த அற்புதமான கருத்தருக்கு அவை நிறைந்த கருத்தரங்கை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உலகெங்கும் எடுத்து சென்று ஒளிபரப்பி எங்களுக்கு பெருமையும் பேரும் புகழும் தேடித்தரும் இந்த அஸ்வின் அஸ்ட்ரோ மீடியாவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே பள்ளிப்பாளையம் தனகோடி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவைக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோட மாமேதைகள் தலையெடுக்க வாழாடக்கூடாது என்று சொல்வார்கள். அவர்களுக்கு முன்னிலையில் அடியேன் பேசுவதில் குறைகள் இருக்கும். அவைகளை மழலை சொல்லாக கருதி மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாகவே நம்ம கிட்ட ஜோசியம் பார்க்குறது வர்றீங்க. முன்னெல்லாம் கல்வியை பற்றி கேட்பாங்க, திருமணத்தை பற்றி கேட்பாங்க, தொழிலை பற்றி கேட்பாங்க. அதாவது 4, 7, 10 இதுதான் கேட்பாங்க. ஆனால் இப்போ வர்றவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வழிவகை உண்டா, பெரும் பணம் கிடைக்குமா, பெரும் புகழ் கிடைக்குமா, அதை மட்டும் சொல்லுங்கள், கோடீஸ்வரன் ஆகிட்டால் எல்லாமே விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வியாக தான் கேட்குறாங்க. ஆனால் அதற்குரிய கிரகம் அவங்க ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் கோடீஸ்வரன் ஆக முடியுங்கிறத மறந்துடுறாங்க. அதுக்கான எல்லா பரிகாரங்களும் கேட்குறாங்க. ஆன்மீக பரிகாரம் செய்யலாமா, ஆலய பரிகாரம் செய்யலாமா, அல்லது வேள்வி யாகம் நடத்தலாமா, இல்லை தாந்திரிக பரிகாரம் மாந்திரிக பரிகாரம் செய்யலாமா, சூச்சியம் பரிகாரம் செய்யலாமா, இல்லை குறியீடுகளை பயன்படுத்தி குறுகிய காலத்தில் கோடீஸ்வரன் ஆகலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் சட்டியிலேருந்து தான் ஆப்பிள் வரும். அவங்க ஜாதகத்தில் அதுக்குரிய கிரகங்கள் இருந்தால் மட்டுமே அவங்க கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. இப்போ எல்லா பரிகாரங்களும் ஒரு பூஸ்டர் மாதிரி தான், ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி தான். சின்ன சின்ன தடைகளை நீக்கி நமக்கு வழிகாட்டும், அவ்வளோதான். உங்களுடைய தலையெழுத்தை தலைகளாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி யாராலும் முடியாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது. மனிதன் இறைவன் கெடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பிராப்தம் கர்மவினை என்னவோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போது முன்னோர்கள் அதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. பணம் தரக்கூடிய கிரகங்கள் 2, 5, 8, 11 பணபரசானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2, 5, 11 ஓகே, அதனால் 8 ஒன்று குறுக்க போட்டிருக்கிறாங்களே அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு வருது.
8ஆம் இடம் அப்படிங்கிறது புதையல், அனாமத்து சொத்து, திடீர் வருமானம், ஷேர் மார்க்கெட்டு, அது மட்டும் இல்லை பினாமி சொத்து, பினாமி மூலியமாக நமக்கு சொத்து வருது இல்லையா, அதுவும் 8ஆம் வீடு. இன்சூரன்ஸு, இதெல்லாம் 8ஆம் வீடு. அதனால தான் அதையும் சேர்த்து 2, 5, 8, 11 பணபரஸ்தானமாக வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் எத்தனை ராஜயோகங்கள் இருந்தாலும் கூட, பஞ்சமகாபுருஷ யோகம், குருச்சந்திர யோகம், கஜகாசரி யோகம், எத்தனையோ யோகங்கள் இருந்தாலும் கூட சுலபமாக நம்ம தெரிஞ்சுக்கூடிய யோகம் 2 அதை மட்டும் எளிமையான முறையில் சொல்லி முடிக்கிறேன். தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற கிரகங்கள் லக்கணத்தை நோக்கினால் அவங்க என்னைக்குனாலும் அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. 2வது 2, 11ஆம் அதிபதிகள், தனாதிபதி, லாபாதிபதி, இவங்க 2 பேரும் நல்ல முறையில் வலிமையாக உக்காந்துருந்து பார்த்தாங்களாவே மிகுந்த பெரும் பணத்துக்கு அதிபதி ஆயிடுவாங்க. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது யார்? காலபுருஷ லக்கண பிரகாரம் குருவும் சனியும். குருவும் சனியும் தான் தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற கிரகங்கள். தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உடையவர்கள். அது மேச லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் மட்டும்தான் அந்த குருவும் சனி வரும், மற்ற லக்கணத்துக்கு வராது. அப்போ தர்மம் என்ன? நாம் முன்ஜென்மத்தில் செஞ்ச தர்மம், புண்ணியம், ஆன்மீக பணி, ஆலய பணி, இது மாதிரி முன்ஜென்மத்தில் நாம் செஞ்ச அன்னதானம், இது மாதிரி மற்றவர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ளக்கூடிய தர்ம காரியங்களுக்கு தான் தர்மத்துக்கு அதிபதி குரு பகவான். கர்மத்துக்கு அதிபதி முன்ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவங்கள், அடுத்தவனுக்கு எடுத்தது, அபகரிச்சது, இது எல்லாமே கர்ம வினைகள். அதுக்கு அதிபதி சனி. அவர் கணக்கு எடுத்து வச்சுருப்பார். தர்ம கணக்கெல்லாம் குருவன்கிட்ட தான் இருக்கும். இந்த 2 பேரும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் அவங்க என்னைக்குனாலும் அவங்க கோட்டீஸ்வரன் ஆவாங்க. அல்லது குருவும் சனியும் நேருக்கு நேர் பார்த்தாலும் பின்காலத்தில் கோட்டீஸ்வரன் ஆவாங்க. இது ஆணித்தரமான உண்மை. அப்போ பின்காலத்தில்னா எப்போ? 70 வயசா 80 வயசா பின்காலம்னு சொல்கிறீங்களே, அது எப்போ? அதில் ஒரு சின்ன ஒரு சூட்சம் இருக்குது. அதை இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த நேரத்தில் நான் அதை வெளிப்படுத்த விரும்புகிறேன். இப்போ ஐயா தங்கப்பாண்டியன் ஐயா அவருடைய ஜாதகத்தை கூட மேற்கோளாக வச்சுக்கலாம். ஐயாவுக்கு மிதுன லக்கணம். குரு 5ஆம் இடத்துல இருக்குது, 11ஆம் இடத்துல சனி. குருவும் சனியும் பார்த்துக்கிட்டு இருக்குது. தர்ம கர்மாதிபதிகள் நேருக்கு நேர் பார்க்கவோ அல்லது தர்ம கர்மாதியாகிய குருவும் சனியும் சேர்ந்து நிற்கவோ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, இது எப்போ அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும், நற்பலனை கொடுக்கும், எந்த வயசில் கொடுக்கும், எந்த திசையில் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? அந்த குரு நின்ற வீட்டை அந்த குருவும் சனியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அவங்க பின்காலத்தில் யோகம் அடையிறதுக்கு முன்னால் படாத பாடுபட்டுருவாங்க. இளமை காலகட்டத்தில் கஷ்டம், நஷ்டம், துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அவமானப்பட்டு, ஊருட்டு ஓடி, நம்பிக்கை துரோகங்கள்லாம் சந்தித்து வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்ற அளவுக்கு கொண்டு வந்துடும் இந்த குருவும் சனியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும். அப்போ அதுக்கு விமோச்சனை எப்போ கிடைக்கிதுன்னு கேட்டிங்களா? உங்கள் ஜனனகால குருவை எப்போ கோச்சார சனி தொடுகிறதோ அப்போ உங்களுடைய கஷ்டகாலம் விடுவிக்கு வருகிறது. இது சூட்சும ரகசியம். உங்கள் ஜனனகாலத்தில் இருக்கிற குருவை கோச்சார சனி எப்போ தொடுதோ அப்போ அவங்களுக்கு விமோச்சனம் ஆகுது. அந்த சனி பகவான் அவர்கிட்ட கூட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறார். இவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிறாரப்பா, ரொம்ப நல்லவனாக இருக்கிறானே, இதுக்கு மேலே அவனை கொடுமைப்படுத்த முடியாது, உயிரை விட்டுடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிட்டார். அதனால் அவரை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவர் செஞ்ச தர்மத்துக்கு உண்டான பலனை கொடு அப்படின்னு கோச்சார சனி குரு பகவான் இருக்கிற வீட்டை நோக்கி வரும்போது அந்த வீட்டை சந்தித்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ எப்போ அது நடக்குது, எந்த வயசில் நடக்குது தெரியுங்களா? குருவும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் 47ஆவது வருஷத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும்.
குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிற ஜாதகத்தில் 57வது வருஷத்தில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கான வாய்ப்பு ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அது என்ன கணக்கு? 47 57. சனி குருவும் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கும்போது 1.5 ரவுண்டு வரணும். 1.5 ரவுண்டு தான் 47 வருஷம் ஆச்சு. குருவும் சனியும் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு 57வது வருஷத்தில் தான் அந்த விமோச்சனம் கிடைக்கும். இதுதான் சூட்சம ரகசியம். யார் ஜாதகத்திலானா எடுத்து பாருங்கள், இது ஒத்து வரும். அப்போ ஐயானுடைய ஜாதத்தை எடுத்துட்டாலும் கூட 47வது வருஷத்துக்கு மேலே தான் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தையும் உலகத்துக்கு எல்லாரும் தெரியக்கூடிய சூழ்நிலையும் உருவானது. ஜன்னகால குருவை கோச்சார சனி தொடும்போது தான் அவருடைய கஷ்டங்கள் நீங்கி உலக புகழ் பெறக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொடுத்து முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். 2வது விதி 2 11ஆம் அதிபதி. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் 2 11ஆம் அதிபதி சந்தித்தாலும் சேர்ந்தாலும் அவங்க நிச்சயமாக ஒரு காலத்தில் கோட்டீஸ்வரன் ஆவாங்க. அதுக்குண்டான திசை நடக்கணும். அந்த திசை உரிய காலத்தில் நடக்கணும். அனுபவிக்கிற வயசில் வரணும். சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது, அல்லது திரிகோணத்தில் இருக்குது, மாணவ யோகத்தில் இருக்குது, எல்லாம் பலம் பெற்று தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு 9 வயசுக்குள்ளே வந்தாலும் பயன் இல்லை, 80 வயசுக்கு மேலே வந்தாலும் பயன் இல்லை, இல்லைங்களா? நடக்கக்கூடிய நல்ல திசை உரிய காலத்தில் வரணும். அனுபவிக்கக்கூடிய காலத்தில் வந்தால் தான் அந்த திசைக்கு மதிப்பு மரியாதை. அது மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவங்க ஜாதத்தை பார்த்தோமா, இதே மிதுன லக்னம், 2ஆம் அதிபதி சந்திரன், 11ஆம் அதிபதி செவ்வாய், 2ம் சேர்ந்து சிம்மத்தில் இருக்கும். அதை தனுசுலேருந்து குரு பார்வையிடும். அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதி பார்வை பெற்றாலும் அல்லது காலபுருஷ லக்னத்துக்கு பாக்கியாதிபதியை குரு பார்வை பெற்றாலும் அந்த பாவம் மிகுந்த செழிப்பை தரும். அப்படிங்கிறத அந்த பாக்கியாதிபதி தொடர்பு ஏற்படணும். 2 11 பாக்கியாதிபதி தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஜாதகம் தாழ்ந்த நிலையில் கீழ்நிலையில் இருந்தாலும் பின்காலத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவார். அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லலாம். அப்போ இதே மிதுன லக்னத்துக்கு அடுத்து கடகலக்கணத்தை பார்த்தோமாக்க கலைஞருக்கு கடகலக்கணம், தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பார், அவரை குரு பார்ப்பார், பாக்கியாதிபதி குரு பார்ப்பார். அப்போ அவருக்கு அந்த பாக்கியாதிபதி பார்வை பெறும்போது தான் அந்த யோகத்தை அடிப்படையிலே கொடுத்துறது, பின்காலத்தில் செல்வாக்கு தந்துடுறது. அதே மாதிரி அந்த கர்மாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி செவ்வாயும் பாக்கியாதிபதி குருவும் சேர்ந்து லக்கணத்தை பார்க்கும். எந்த ஒரு ஜாதியும் அந்த தர்ம கர்மாதிபதி லக்கணத்தை பார்த்தா மிகுந்த புகழ் தரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அது மாதிரி உதாரணங்கள் நிறையா கொண்டு வந்திருக்கிறேன். கால நேரம் கருதி குறைவான நேரத்தில் நிறைவாக இதை முடிச்சுக்கிறேன். மிக அற்புதமான ஒரு விதி. எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அவங்களுக்கு 9 10ஆம் அதிபதி லக்கணத்தை பார்க்கணும். எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 2 12 கூடயும் சேரணும், பார்க்கணும். அவரை 9ஆம் அதிபதி பார்க்கணும். அவ்வளோதான், 2 விதி. இந்த 2 விதி இருந்தால் நீங்கள் அடித்து சொல்லலாம். அவங்களுக்கு குரு திசை நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ குரு நின்ற வீட்டு அதிபதி திசை நடந்தாலும் கோட்டீஸ்வரன் ஆவாங்க. முன்ன ஐயாவுடைய ஜாதத்தை பார்த்தோம். ஆக அதில் குரு துலாத்தில் இருக்குது. அந்த குரு திசை நடக்கணும்னு அவசியம் இல்லை. குரு நின்ற வீட்டு அதிபதி திசை நடந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். குருவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பு அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில விஐபி ஜாதகத்தை கொடுத்து அதற்கு உங்களுக்கு விளக்கங்களை அளித்த ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சுவாமி அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறார்.